வெல்கம் டு நர்மதாஸ் கிச்சன். சுவையான சாஃப்டான கோதுமை மைதா பரோட்டா வித் வெஜ் குருமா செய்வது எப்படி என்று ஹலோ. இப்போ 8 பேருக்கு நான் செய்கிறதுக்கான அளவு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், அதை பண்ணிக்கலாம். 1 கிலோ மைதா மாவு, 1/2 கிலோ கோதுமை மாவும் கலந்து இதை வச்சுருக்கேன். இது கூட உப்பு, தேவையான உப்பு கேட்குதா, தேவையான உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, எண்ணெய், உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிச்சி மாவு இப்போ எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி எண்ணெய், சர்க்கரை, உப்பு எல்லாம் மாவோட நல்லா கலர்ற மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கை விட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், உருண்டை பிடிச்சிக்கணும். மாவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு திரட்டிக்கலாம். மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக வருதோ அந்த அளவுக்கு நம்ம திரட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்ல மெல்லிசாக வரணும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு அந்த மாதிரி ஷேப்பெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஒரு முனையை பிடிச்சிட்டு இதே நம்ம தூக்கணும். அது பரவாயில்ல, இப்படி விழுந்தாலும் பரவாயில்ல, இப்படி வரும் பாருங்கள். இதை என்ன பண்ணணும், இப்படியே சுற்றி இந்த நுனியை இந்த அடுப்புல சொருகி விட்டுட்டோம்னா இப்படி செய்து செய்து நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கணும். சுருட்டி வச்ச மாவை நல்லா கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு கையிலையே தட்டலாம். திரட்டுறத விட கையில் தட்டினா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரக்சர் வரும். இந்த லேயராக வரும். அவ்வளோதான். தவால போட்டு திரட்டினா கொஞ்சம் பெருசாக வரும். திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது கலர் சேஞ்ச் ஆகும், கோல்டன் கலர் வரும். அது வரைக்கும் அது அப்போதான் வெந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, முன்னாடியே எண்ணெய் போடக்கூடாது. அது கோல்டன் கலராக வந்த அப்புறம் தான் நம்ம எண்ணெய் போடணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுறது தெரியுதுங்களா? கொஞ்சம் மெதுவாக தான் டைம் எடுக்கும்.
பாருங்கள் நல்லா வெந்தெடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஹலோ, இப்போ வந்து பரோட்டாவுக்கு குருமா எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து காய்கறி வேக வச்சது, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு அதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெயை போட்டு எண்ணெயில் 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும். இது நல்லா வறுபட்ட அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். பச்சை வாசனை போன உடனே தக்காளியை சேர்த்துக்கிறோம். சீக்கிரம் வதங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கால் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இது வதங்கிறதுக்குள்ளே அரை மூடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதை வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு, இது வதங்கின அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், எந்த அளவு போட்டோமோ அதே மாதிரி 3 ஸ்பூனு தனியாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஒரு கரம் மசாலா. அது வந்து வாசனைக்கு நல்ல மணத்தை கொடுக்கும், அதுக்கு தான். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வேக வச்ச காய்கறியை இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. வேக வச்ச காய்கறி பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இல்லைங்கிறதுனால இதை மட்டும் போட்டு இப்போ நான் செய்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம்.
இது ரொம்ப கொதிக்கணுன்றது இல்லை, பச்சை வாசனைனா அடங்குற வரைக்கும் நம்ம காய் சேர்த்தோம். அதுக்கப்புறம் காயும் வேக வச்சு சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் சோம்பு அரைச்ச பேஸ்ட் அது சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காய் எண்ணெய் அதுக்கு மேலே போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். அதனால கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே குருமாவுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் மணமாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி வேறு பாத்திரத்துக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். இது ரெடி. இப்போ பரோட்டா குருமா ரெடி. நீங்களும் செய்து பார்த்துட்டு டேஸ்ட்டு பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணுன்னாலும் சொல்லுங்கள். ஹோம்லியாக செய்கிறது எப்படின்னு சொல்லி தரோம்.